ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் கொரியர் சர்வீஸில் பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கலாம். நம்ம ஒரு பார்சலோ அல்லது ஒரு டாக்குமெண்ட்ஸோ நம்ம வேறு யாருக்காவது அனுப்புறதுக்கு புக் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நிறைய கேள்விகள் நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அந்த நிறைய கேள்விகளை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் கற்றுக்கோங்க. இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, எப்பொழுது டெலிவரி கொடுப்பீங்க, எப்பொழுது டெலிவரி கொடுப்பீங்க. இப்போ நம்ம ஒன்று புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த பார்சல் வரல அப்படின்னா நம்ம கால் பண்ணி கேட்கும்போது எங்கள் பார்சலோ எங்கள் டாக்குமெண்ட்ஸோ இன்னும் வரல, அதை எப்போ டெலிவரி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, வென் வில் யூ டெலிவர், வென் வில் யூ டெலிவர். வென் அப்படின்னா எப்பொழுது அப்படின்னு அர்த்தம். டெலிவரி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வில் யூ டெலிவர். எப்பொழுது டெலிவரி கொடுப்பீங்க, இது எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா வென் வில் யூ டெலிவர். நெக்ஸ்ட் ஒன், நாளைக்கு டெலிவரி செய்வீர்களா, நாளைக்கு டெலிவரி செய்வீர்களா, இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா வில் யூ டெலிவர் டுமாரோ, வில் யூ டெலிவர் டுமாரோ. நாளைக்கு டெலிவரி செய்வீர்களா. நெக்ஸ்ட் ஒன், உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது. நமக்கு ஒரு வேளை நம்பர் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ், வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ். உங்கள் அலுவலகம் எங்கே இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், நானே அங்கு வந்து வாங்கிக் கொள்கிறேன், நானே அங்கு வந்து வாங்கிக் கொள்கிறேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ வில் கம் தேர் அண்ட் கெட் இட் மை செல்ஃப், ஐ வில் கம் தேர் அண்ட் கெட் இட் மை செல்ஃப். நானே அங்கு வந்து வாங்கிக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், புக்கிங் நம்பர் சொல்லுங்கள், புக்கிங் நம்பர் சொல்லுங்கள். இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா ப்ளீஸ் டெல் மீ த புக்கிங் நம்பர், ப்ளீஸ் டெல் மீ த புக்கிங் நம்பர். புக்கிங் நம்பர் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எங்கே புக் செய்தீங்க, எங்கே புக் செய்தீங்க. நம்ம ஒரு பார்சலை எங்கே புக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா வேர் டிட் யூ புக், வேர் டிட் யூ புக். எங்கே புக் செய்தீர்கள். நெக்ஸ்ட் ஒன், எந்த தேதியில் புக் செய்தீர்கள், எந்த தேதியில் புக் செய்தீங்க. இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா வாட் டேட் டிட் யூ புக், வாட் டேட் டிட் யூ புக். எந்த தேதியில் புக் செய்தீர்கள். நெக்ஸ்ட் ஒன், அந்த பிரான்ச் நம்பர் கொடுங்கள். ஒருவேளை நமக்கு வந்து பார்சல் வந்து வேறு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த பிரான்ச்சோட ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா கிவ் மீ த பிரான்ச் ஆஃபீஸ் நம்பர், கிவ் மீ த பிரான்ச் ஆஃபீஸ் நம்பர். அந்த பிரான்ச் நம்பர் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆஃபீஸ் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும், ஆஃபீஸ் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும். இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா வாட் டைம் இஸ் ஆஃபீஸ் ஓப்பன், வாட் டைம் இஸ் ஆஃபீஸ் ஓப்பன். ஆஃபீஸ் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், நாளைக்கு ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்குமா, நாளைக்கு ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்குமா. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா வில் த ஆஃபீஸ் பி ஓப்பன் டுமாரோ, வில் த ஆஃபீஸ் பி ஓப்பன் டுமாரோ. நாளைக்கு ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்குமா. நெக்ஸ்ட் ஒன், டெலிவரி ஸ்டாஃப் நம்பர் கொடுங்கள், டெலிவரி ஸ்டாஃப் நம்பர் கொடுங்கள். இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா ப்ளீஸ் கிவ் மீ த டெலிவரி ஸ்டாஃப் நம்பர், ப்ளீஸ் கிவ் மீ அப்படின்னா தயவுசெய்து கொடுங்க. த டெலிவரி ஸ்டாஃப் நம்பர் அப்படின்னா டெலிவரி ஸ்டாஃபோட நம்பர், டெலிவரி ஸ்டாஃப் நம்பர் கொடுங்கள். எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் ப்ளீஸ் கிவ் மீ த டெலிவரி ஸ்டாஃப் நம்பர். நெக்ஸ்ட் ஒன், எத்தனை மணிக்கு பார்சல் வரும், எத்தனை மணிக்கு பார்சல் வரும். இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா வாட் டைம் வில் த பார்சல் அரைவ், வாட் டைம் வில் த பார்சல் அரைவ். பார்சல் எத்தனை மணிக்கு வரும். நெக்ஸ்ட் ஒன், பார்சல் அங்கே இருக்கட்டும் நான் வந்து எடுத்துக்கொள்கிறேன், பார்சல் அங்கே இருக்கட்டும் நான் வந்து எடுத்துக்கொள்கிறேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா leave the parcel there and I will come and get it, leave the parcel there and I will come and get it.
பார்சல் அங்கே இருக்கட்டும், நான் வந்து எடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் டெலிவரி தர மாட்டீர்களா? நீங்கள் டெலிவரி தர மாட்டீர்களா? இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வில் யூ நாட் டெலிவர், வில் யூ நாட் டெலிவர், நீங்கள் டெலிவரி தர மாட்டீர்களா? நெக்ஸ்ட் ஒன், இந்த பின்கோடுக்கு சர்வீஸ் இருக்கா? இந்த பின்கோடுக்கு சர்வீஸ் இருக்கா? இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, இஸ் த சர்வீஸ் ஃபார் திஸ் பின்கோட் நம்பர், இஸ் த சர்வீஸ் ஃபார் திஸ் பின்கோட் நம்பர், இந்த பின்கோடுக்கு சர்வீஸ் இருக்கிறதா? நெக்ஸ்ட் ஒன், பார்சல் அனுப்பி 10 நாள் ஆகிவிட்டது, பார்சல் அனுப்பி 10 நாள் ஆகிவிட்டது, இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, இட்ஸ் பீன் 10 days since the parcel was sent, it's been 10 days since the parcel was sent, பார்சல் அனுப்பி 10 நாள் ஆகிவிட்டது. நெக்ஸ்ட் ஒன், இன்னும் பார்சல் வரவில்லை, இன்னும் பார்சல் வரவில்லை, இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, the parcel hasn't arrived yet, the parcel hasn't arrived yet, இன்னும் பார்சல் வரவில்லை. நெக்ஸ்ட் ஒன், சீக்கிரமாக டெலிவரி கொடுங்க, சீக்கிரமாக டெலிவரி கொடுங்க, இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ப்ளீஸ் டெலிவர் as soon as possible, ப்ளீஸ் டெலிவர் as soon as possible, சீக்கிரம் டெலிவரி கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன், அது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட், அது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட், இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட், இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட், அது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் ஒன், மறக்காமல் இன்று கொடுத்து விடுங்கள், மறக்காமல் இன்று கொடுத்து விடுங்கள், இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் டுடே, டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் டுடே, டோன்ட் ஃபர்கெட் அப்படின்னா மறந்துடாதீங்க அப்படின்னு அர்த்தம், இன்று கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு டு கிவ் டுடே, மறக்காமல் இன்று கொடுத்து விடுங்கள், இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் டுடே. நெக்ஸ்ட் ஒன், எத்தனை தடவை கால் பண்ணுறது, எத்தனை தடவை கால் பண்ணுறது, இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஹவு மெனி டைம்ஸ் கால், ஹவு மெனி டைம்ஸ் கால், எத்தனை தடவை கால் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் நம்ம புக் பண்ணக்கூடிய இடத்துல நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளும் நம்ம மற்றவங்ககிட்ட கேட்கக்கூடிய நிறைய கேள்விகளையும் இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.